வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் உடைய இப்போதைய பேச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவுக்காக வாக்கு கேட்பேன், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும், விஜய் பேசியது தமாசாக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசிய பேச்சு. இவ்வளவு நாள் திடீர்னு போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொன்னார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் ஒரு மோதல் போக்கு தான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருந்தார். பிஜேபி அப்படிங்கிறது தன்னை புறக்கணித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷை பார்க்க அண்ணாமலை அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததையும் தவிர்த்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவுக்காக வாக்கு கேட்பேன் அப்படின்னு திடீர்னு சொல்வதற்கான அவசியம் என்ன? 2-3 விஷயம் யோசிக்கலாம். ஒன்று, அவருடைய இலக்கு அதிமுகவில் எப்படியாவது சேரணும்னு உச்சநீதிமன்றம் போய் அதுக்காக போராடினார். உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அவன் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். சேர்ந்தால் என்ன பதவி கொடுப்பாங்க? இவர் எந்த பதவியும் வேணாம், நான் என்னை சேர்த்துக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். இன்னொன்று, அவங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் காலில் கூட ஒரு உருவம் சேர்த்துக்கோங்கன்னார். நான் அப்பயே சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி தாங்க கிங்கு, இந்த பக்கம் அண்ணாமலை ஆடு மேய்க்க வச்சுட்டாரு, ஓபிஎஸ்ஸை அரசியலில் ரோட்டில் நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோம். இப்போ திடீர்னு என்ன திருப்பம் அப்படிங்கும்போது அரசியல் புரட்சியில் வரக்கூடிய செய்திகள், அண்ணாமலை இல்லைங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன், ஜிகிட்ட பேச சொல்லி எடப்பாடிகிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இதை ஊர்ஜிதப்படுத்துகிறோம்னா, நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து கொண்டிருந்த, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அண்ணாமலை மேலே ஒரு கேஸ் போடுறார். இந்த சொத்து குவிப்பை அண்ணாமலை வெளியிட்டார்கள். அதுக்காக அதில் கோர்ட்டில் ஆஜராகிட்டு வெளியில் அண்ணாமலை சொன்ன வாசகம் என்ன சொல்லியிருக்கணும்? ஈடியை வச்சு பாருங்கள், ஈடி திமுகவை நெருங்கிடுச்சு, ஏகப்பட்ட ஊழல் வந்துட்டுருக்குது, திமுகவுடைய ஊழல் ஒவ்வொன்றா வருது, அப்படி தானே பேசணும். ஆனால் வெளியில் என்ன சொன்னார்னா, இல்லை அமித்ஷா சொல்லிட்டாருங்க, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னார். அதிமுகவை பற்றி எங்கள் கேள்வியே கேட்கல, வம்படியாக பேசினார். அதே அண்ணாமலை இன்னைக்கு எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டியது உயிரை கொடுத்து வேலை செய்யணும், ஒவ்வொரு பிஜேபி தொண்டனுடைய அதாவது கனவு, அது நாங்கள்லாம் உழைப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச வச்சுட்டார் அமித்ஷா. அப்போ அண்ணாமலைக்கே எந்த கதின்னா ஓபிஎஸ் கதி. ஓபிஎஸ் வேறு என்ன பண்ணுவார்? ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் இந்த மாதிரி 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா வச்சுக்க மாட்டாங்க. பயம், தனியாக மாநாடு போட்டால் காசு செலவாயிரும். சரி, காசு செலவானாலும் மெட்டீரியல் ஆகுமான்னு பார்த்தா மெட்டீரியல் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த தலைமை அப்படிங்கிற பதவி அப்படிங்கிறது அவங்களால நிர்வகிக்க முடியாது. அதை தெரிஞ்சு தான் ஜெயலலிதா விட்டு பதவி கொடுத்தாங்க. வேறு ஆள்கிட்ட கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இவருனா பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி ஓபிஎஸ் சொல்கிறத மட்டும் செய்வார். ஒரு முதலமைச்சர் சொல்கிறத மட்டும் செய்கிறதுக்கு முதலமைச்சர் இல்லை. அதனால் அவர் அந்த தலைமை பதவிக்கு அவர் செட் ஆக மாட்டார். சில பேர் சொல்லுவாங்களே இதுக்கு செட் ஆக மாட்டார்னு, அந்த மாதிரி 2வது இடம் தான் அவர். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் திடீர்னு அதிமுக வாக்கு கேட்பேன் அப்படின்னா வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, ஒருவேளை அண்ணாமலை சொல்லியிருப்பார், டெல்லியிலேருந்து வரக்கூடிய அட்வைஸ், வேணாம் கம்முன்றுங்க, தேவையில்லாமல் ரொம்ப வார்த்தையை விடாதீங்க, நீங்கள் ஸ்டாலினில் பார்த்து பேசுனதெல்லாம் எடப்பாடி ரொம்ப கோபத்தில் இருப்பார், ஒழுங்காக சேர்க்கலான்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி சிக்கலில் ஏற்பட்டுறாதீங்க. வீட்டில் வேறு பிரச்சனை. ரவீந்திரநாத்லாம் என்ன சொல்லுவார்? ரவீந்திரநாத் பாக்கெட்லேயே மோடி படத்தை தான் வச்சுருப்பார். அந்தளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னே சொல்லலாம். இப்போ குடும்பத்திலே பிரச்சனை. இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? ஒன்று, தனி கட்சி ஆரம்பிக்கணும். தனி கட்சி ஆரம்பித்தா பசையெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குவார், ரைட்டு. ஃபுல்லாக மாப்பிள்ளை பார்த்துக்க மாட்டார், நம்ம தான் செலவு பண்ணணும், ரைட். அப்படியே செலவு பண்ணி ஒரு வேளை தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? ஏற்கனவே நிறையா ஒரு மேலே கேஸ் இருக்குது, அடி பிச்சு எடுத்துருவார். ஸ்டாலினை கூட விட்டுருவார், ஓபிஎஸ் விட மாட்டார். உண்டா இல்லையா? புளியந்தோப்பு அந்த ஒரு வீட்டு வசதி வாரியத்துறையை மட்டும் நோண்டாமே போதும். அதுக்கப்புறம் கிண்டியில் அந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்கூலு, இதெல்லாம் பிரச்சனை ஆனாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகளே வேணாம், இங்கே இருக்கக்கூடிய முதலீடுகளை சேவை போதும், ஈஸியாக வழக்கு போட்டுடலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் முடிஞ்சது கதைன்னு தெரியும். ஒன்று, திமுகவோட சேர்ந்து தொகுதியில் நின்று தோத்துட்டு திமுக ஜெயிச்சா பரவாயில்ல, எடப்பாடி ஜெயிச்சா ஆட்டம் க்ளோஸ். ஒன்று, அப்படி ஒருவேளை நம்ம போனால் பிஜேபியுடைய கோபத்துக்கு ஆளாயிரும், அரசனை நம்பி புரட்சனை கை விட்டாங்கிற மாதிரி அந்த கதை ஆயிருங்கிற மாதிரி இவர் யோசிப்பார். யாராவது ஒருத்தர் ஐடியா சொல்லாமல் அவர் இயங்க மாட்டார். ஏற்கனவே குருமூர்த்தி சொன்ன ஐடியா கேட்டு தான் தர்ம யுத்தம் பண்ணவர் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் திடீர்னு அதிமுக வாக்கு கேட்பேன், அப்புறம் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிஜேபி ஏற்றுக்குச்சு, மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையா தெரியல, ரொம்ப அதை பொடி வச்சு பேசுகிறதுக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, அதில் அப்படி லைட்டாக டியூன் ஆகிறார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறார். இதற்கு முன்பு விஜயை பற்றி புகழ்ந்து பேசியவர் திடீர்னு விஜய் பேசி தமாசா இருக்குது, விஜய் என்ன பேசுகிறாருன்னு தெரில, அவருடைய பேச்சு ஈர்ப்பாக இல்லைன்ட்டார். அப்போ விஜயை திட்டுறாரு,
அதிமுக சாஃப்டாக இருக்கார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா மறுபடியும் சென்னைக்கு வரப்போகிறாரு. அப்போது ஓபிஎஸ்ஐ சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்க்கு என்னங்க கொள்கை? தன்னுடைய சொத்தை பாதுகாக்கணும். கரெக்டுங்களா? ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பெரிய பணம் கொடுத்துருக்கிறதா செய்தி. அந்த நிறுவனத்திலிருந்து பணம் வாங்கணும்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லாமல் யார்ட்டையும் வாங்க முடியாது. ஒரு காலத்தில் அதிகாரமாக இருந்தால் இன்றைக்கி அவருடைய நிலைமை என்ன? இதெல்லாம் யோசிப்பார்ல. இன்னொன்று கூட இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், அவங்க வைத்தியலிங்கம் வந்து திமுக கூட போகிறது பிடிக்கல அவருக்கு. இன்னொரு பக்கம் வைத்தியலிங்கம் அதிமுகட்ட ஒரு ஒரு ரூட்டில் பேசிகிட்டு இருக்கிறது ஓபிஎஸ்க்குன்னு தெரியும். அப்போ ஓபிஎஸ்க்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது. சரி, நீங்கள் கேட்கலாம், எடப்பாடி ஏங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கார்? ஓபிஎஸ் இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டார், அதிமுக வாக்கு கேட்பேன் இந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டார். ஏன் எடப்பாடி சேர்த்துக்கலன்னா, ஒன்ஸ் ஒருத்தரை தூக்கி வெளில வச்சிட்டிங்கன்னா பிஜேபி எப்போன்னு காத்திருக்குது. செங்கோட்டையனை வச்சு எடப்பாடியை டார்ச்சர் பண்ணுறது முடியல. ஓபிஎஸ் வச்சு பண்ணலான்னு நினச்சாங்க, முடியல. மறுபடியும் ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக ஓபிஎஸ் உள்ளே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருப்பாரா? அது ஒரு ஒரு அவர் ஒரு ரேஞ்சில் அரசியல் பண்ணுவார். பிஜேபி அவருக்கு துணையாக இருக்கும். இது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால தான் ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்ட்டார். முடிஞ்சு போச்சு, இல்லைங்க சீட்டு. இப்போ ஓபிஎஸோடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? அமித்ஷா என்ன சொல்லுவார்? ஒன்று வேணாங்க, எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க, நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிங்க, எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க. அப்போ எடப்பாடிக்கு லாபம். ஏன் கட்சி ஆரம்பித்தா நாளைக்கு அதிமுகனா கிளைம்லாம் பண்ணியிருக்க முடியாது, கேஸெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டோ கொடுப்பாங்க. அநேகமாக 2 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. டிடிவி தினகரனுக்கே 7 சீட்டு 5 சீட்டு தான். அப்போ அப்படி போக வச்சால் ஓரளவுக்கு முக்குளத்தோர் வாழ்க்கை முழுக்க வாங்கிடலான்னு பிஜேபி நினைக்குது. ஆனால் இப்போவும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கே சரியா இல்லை. அந்த கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வருவதற்கான வேலையை பிஜேபி வேலை பார்த்துட்ருக்காங்க. அதற்கு ஒரு அச்சாரம் தான் திடீரென்று சேலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேச்சு, அதிமுக நான் வாக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, ஒரு நாள் இந்த வலையை வீசுறது, இன்னொரு நாள் இந்த வலையை வீசுறது, இன்னொரு நாள் இந்த வலையை வீசுறது. ஏதாவது ஒரு மீன் பிடிபடுமா? ஒரு பக்கம் திமுகட்ட டீலிங்கு, இன்னொரு பக்கம் பிஜேபியோட டீலிங்கு, அதிமுகட்ட சேரணுங்கிற ஆசையும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காருல, அந்த ரேஞ்சில் தான் இருக்கார் ஓபிஎஸ். பாவமாக இருக்கிறத வரை பார்த்தார். எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். இனிமேல் கட்சியில் இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் கட்சியில் சேர்த்தா விவகாரம் இருந்தேன், தனியாக நீ என்னோட பண்ணிக்கோ, சுயேட்சை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் என்ன யோசிப்பார்? நம்ம வந்து பிஜேபி கூட ஒரு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் சீட்டு வாங்கி பிஜேபி சின்ன தள்ளிக்கூடாது, தனி சின்னம் வாங்கி ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக உள்ளே போயிட்டோம்னா நாளைக்கு எடப்பாடிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா நமக்கு பிரச்சனை. நமக்கு வந்து பிஜேபி பின்னாலேருந்து நம்மளை இயக்கும்னு நினைக்கிறாங்க. இனிமேல் பிஜேபி ஓபிஎஸ்ஐ பார்த்து இயங்காது. பிஜேபிக்கு வெற்றியாளரை தான் பிடிக்கும். ஓபிஎஸ் அவர்கள் தோல்வி பெற்ற ஒருவர், அவரை வந்து பிஜேபி சீண்டாது. மோடி வரும்போது அமித்ஷா அதாவது எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாரு, கூட்டணியை விட்டு வெளியில் ஓடி போன எடப்பாடியை பார்க்குறாரு. உங்களுடைய காலடியே தஞ்சம் நினைக்கிற ஓபிஎஸை பார்க்கல. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார் இல்லையா? நான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்லுவோம். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனையா? ஒரு பக்கம் 8 தடவை தோத்துட்டோம், இந்த பக்கம் திமுக பெரிய வலிமையாக இருக்குது, பணம் அதிகாரம்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபி எப்படா விடுங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அதிமுக ஓட்டை குறி வைக்கிறார், எம்ஜிஆர்னு ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லா தரப்பிலிருந்தும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டேக்கிள் பண்ணி ஆகணும். இதற்கு நடுவில் உட்கட்சி பிரச்சனை, இதெல்லாம் சமாளிப்பது தான் ஒரு தலைவனுக்கு உரிய இலக்கம். அதில் மாற்று கருத்தே இல்லை. எடப்பாடியுடைய இந்த நடவடிக்கையை பார்த்தாலே தெரியும், ரொம்ப லாபகமாக சமாளிச்சுட்டு இருப்பார். வேற ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமியோட இடத்துல இருந்தால் இந்நேரம் அதிமுகவை பிஜேபி விழுங்கிடும். ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் பிஜேபியை ஓட விடுறதுல நம்ம ஏன் வந்து எடப்பாடியை ரொம்ப பிடிக்கும்னா, நிறைய பேர் கூட சொல்லுவாங்கள்ல, என்னங்க மேலே காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க, இங்கே திமுகவை திட்டுறீங்கன்னு. நல்லா யோசனை பாருங்க. போன தடவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை பிஜேபியோட கூட்டம் இருந்தால் குறைஞ்சது 8-10 சீட்டு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு ஒரு 4 எம்பி தமிழ்நாட்டுக்கு போயிருந்தா எவ்வளோ பெரிய அசிங்கம். அதை தடுத்தது யார்? எடப்பாடி தானே. எடப்பாடி பழனிசாமி அடிமைங்கிறீங்களே, எடப்பாடி பழனிசாமியால் தான் பிஜேபி இந்த நிலைமையில் இருக்குது. இல்லைன்னா எம்பி சீட்டில் 4-5 சீட் ஜெயிச்சிருப்பாங்க, சொல்ல முடியாது. 10 சீட் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பாங்க மொத்தமாக அந்த கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஐயா சொன்னது தானே. அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நன்றியோடு இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தமிழகத்தில் ஊனுவதே தடுத்தார். இப்போ கூட்டணி வச்சுருக்காரு அப்படிங்கிறீங்க. அவரோட நிலைமை என்ன பண்ணுறது? எந்த கட்சியும் வரல, என்ன பண்ணுறது? சரி, பணத்துக்கு பணமும் ஆச்சு, அதிகாரத்துக்கு அதிகாரம் ஆச்சு, அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. சார், அரசியலில் வந்து திமுக பண்டார பரதேசிகள்னு சொல்லிட்டு கூட்டணி சேரும்போது நம்ம ரசித்தோம், இதையும் ரசிக்க வேண்டிதான். அவருடைய ஆதரவு அவர் நினைக்கிறார். வரக்கூடியது எம்எல்ஏ எலெக்ஷனு, ஸ்டாலின் வேணுமா வேணாமா, அப்போ நமக்கு பக்கபலமா பிஜேபி இருக்கணும். பிஜேபி இருக்கிறனால தானே நிதி ஆய்வு கூட்டத்துக்கு ஸ்டாலின் ஓட வச்சுட்டாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ்ஸையே இன்றைக்கி திணறடித்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஓபிஎஸ் உடைய இன்றைய பேச்சு பார்க்கும்போது
அதாவது அதிமுகவில் சேரணும்னு நினைக்கிறாரு. அதை கேட்டால் பாருங்க நான் அதிமுக தான் வாக்கு கேட்பேன்னு சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் திமுகட்டையும் பேசிகிட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் போய் செட் ஆகின்னு நினைக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறோம், அவருடைய அதிகபட்ச எண்ணம் பிஜேபி வழியாக அதிமுகவில் பேர் சேருவது. பிஜேபி என்ன சொல்லும், அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் ஒரு அமைப்பு அமைச்சுவாங்க, உங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறோம். அநேகமாக இது நடக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கான பேச்சு மாறி மாறி பேசக்கூடிய ஓபிஎஸ் நம்ம எப்படி நம்புறதுன்னு தெரில. நாளைக்கு அப்படியே பெல்ட் அடிப்பார். அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒர்க் அவுட் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதிமுகவுக்கு வாக்கு கேட்பாங்க. அதிமுக ஆளுங்க சசிகலாமா சொல்கிறாங்களா அதிமுகவுக்கு வாக்கு கேட்பேன், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் வந்து இது பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஏற்றுக்கொள்ளவே, இப்படியும் பேசலாம். இருந்தாலும் ஓபிஎஸ் உடைய பேச்சு வந்து இன்றைக்கி கொஞ்சம் முக்கியத்துவம் கருதப்படி தான் இன்றைக்கி வந்து சேலத்தில் பேசிய பேச்சு. ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, பிஜேபி மேலே கோவிச்சிட்ருக்காரு, திமுக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லும்போது, விஜய்கிட்ட போக போகிறார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் பேச்சே சரியில்லை அப்படின்னோடனே வேறு ஏதோ, ஏன்னா இன்னொன்று சொன்னோம், விஜய்கிட்ட இவர் போகலாம், முதல்ல விஜய் சேர்த்துக்கணும் இல்லை வேறு கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ ஊழல் வழக்குகளில் இருக்கக்கூடிய வேற விஜய் சேர்த்துக்கிட்டாருன்னா அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி வந்தால் போகலாம், இவர் தனி ஒருவர் வந்தால் என்ன போகலாம், விஜய் பேரை வச்சு இவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதனால் ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய மங்களாக தொடங்கிவிட்டது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.